அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கார போண்டா. கார போண்டா வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சோம். சும்மா மீதப்படுற இட்லி மாவு வச்சு நம்ம ரெடி பண்ணோம். இன்றைக்கி கேவர் மாவு மீதப்பட்டுச்சு, ஒரு 200 கிராம் போல். அதை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப புளிப்பும் வரல, இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரெடி பண்ணோம். சூப்பராக வந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம். பசங்க ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா டீ போட்டு இதை மாதிரி வச்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம மீதப்படுற மாவு ஒரு 200 கிராம் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. ஒரு 100 கிராம் வந்து கடல மாவு, ஒரு 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் வந்து கோதுமை மாவு. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எல்லாத்தையும் செழிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டுருங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மல்லி கீரை இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டுருங்க. கலந்துட்டு அதிலேயே நம்ம மாவு வச்சுருந்தோம் இல்லையா, இட்லி மாவு, அதையும் சேர்த்து இதிலே விட்டு நல்லா கலந்துடணும். ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்குங்க. இறால் வந்து ஒரு 4 இறால், பெரிய இறால் நான் எடுத்து அதை நைஸாக அரைச்சி கொண்டு வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இறால் உங்களுக்கு வேணாம், இறால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஒரு டேஸ்ட்டுக்கு தான், அந்த இறாலுடைய டேஸ்ட்டு அது சூப்பராக இருக்கும், அதுக்காக போடுறது. வேணுமா இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா இறாலை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய இறால் நமக்கு கிடச்சி அதை அரைச்சி நம்ம அதில் சேர்த்துட்டு அதுலேயே நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை ஒரு 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். நான் இதில் வீடியோவில் நான் காட்டலை, ஆனால் நீங்கள் வந்து முட்டை நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தண்ணி தெளித்து விட்டு, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் மாவு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் சட்டியில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு காட்டிடுங்க. நல்லா சூடாகி வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் எடுத்து இப்படி போடும்போது அது அப்படியே புஷ்ஷுன்னு நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுதான் பதம். இதை போடுற பதத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து போடும்போது அது எழும்பி வரணும், சூப்பராக இருக்கும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் போண்டா சூப்பராக வேறு லெவலாக நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி சாஸு இது மாதிரி எல்லாமே பிள்ளைங்களுக்கு வச்சு நம்ம கொடுக்கலாம். இல்லை தேங்காய் சட்னி இதை மாதிரி வச்சு அரைச்சி நீங்கள் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு சுட சுட இதை மாதிரி செஞ்சு கொடுத்து, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி புதினா சட்னி வகையில் நிறைய நானும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து அதை கூட பார்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.